வலிமை மிக்க தலைவியா வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மேடம் இருந்தாங்க. டெல்லிக்கு இப்படிலாம் போய் வந்தது இல்லை, அவங்க தான் வந்து முன்னாள் முதல்வரை பார்த்துட்டு போனாங்க. இப்போ விருப்பமே இல்லாமல் அழைக்கப்படுறாரு, விருப்பமே இல்லாமல் போறாரு. பல்வேறு குற்றச்சாட்டுகளை பயன்படுத்தி தான் அந்த கூட்டணியை உருவாக்க பார்க்குறாங்கன்னு பல்வேறு எதிர்கள் இருக்கு. இதன் மூலமா அதிமுக தலைவரும் அதிமுகவும் பலமிழந்து காணப்படுகிறாங்க. நீங்க ஏங்க அப்படிலாம் நினைக்கிறீங்க? எங்க அம்மாவை பற்றி நீங்க சொல்ல உலகமே சொல்லும், அவர் இரும்பு பெண்மணி அப்படின்ற சிங்க பெண்மணி. எடப்பாடி கேளுங்க, எங்க எடப்பாடியார் எங்க அம்மா 8 அடின்னா எங்க எடப்பாடியார் 16 அடி பாயக்கூடியவர். நீங்க அதையெல்லாம் கவலைப்படாங்க. எங்க பொதுச் செயலாளர் யாரையும் போய் இது போய் என்ன வலுக்கட்டாயமா போய் யாரையும் போய் கேட்கறதுன்னு தான் கேட்கவும் மாட்டார். அப்படிப்பட்டவரா அல்ல. அவரை நாங்கள் தலைமை ஏற்றிருக்கிற எங்கள் சிங்கக்குட்டி. அவர் சிங்க பெண்மண்ணா புரட்சி தலைவனா, அவருடைய வாரிசு சிங்கக்குட்டி. அப்படிங்கும்போது நீங்களாம் கற்பனையில் மிதக்காத தம்பி, மிதக்காத. உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை பாரு, நீ இப்படியே நீ பேசி பேசிட்டா பொண்ணு கொடுக்குறவங்க பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. யாரு இப்படி ஏட்டி போட்டியா போயிட்டா பொண்ணு கொடுக்குற எத்தனை நாளைக்கு அந்த ஊடகத்தில் வச்சிருப்பாங்க, விரட்டி விட்டுருவாங்க. அப்ப நம்ம பொண்ணு தெருவில். எங்களுக்கு சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சியும் கிடையாது, சந்தோஷம் இல்லை. அதெல்லாம் ஒன்று. அந்த கட்சி வருத்தமும் கிடையாது. அந்த கட்சியில் அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அது ஒரு கட்சியில் உள்கட்சியில் போய் நாங்கள் அவங்கள மாற்றுங்க வைங்க எங்கள் தலைவர்னு சொல்ல மாட்டார், நாங்களும் நினைக்க மாட்டோம். அதுவும் அவங்க கட்சி. இது எங்கள் கட்சியில் அதே மாதிரி நடக்கிறது யாரும் சொல்ல முடியாது. அதை பற்றிலாம் ஒன்றுமே இல்லை. நாங்கள் நினைக்கிறோம் அவரை வச்சு தானே உங்களுடைய அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்களாம் ஏன் நினைக்கிறீங்க? எங்களுக்கு கொள்கை பிடிப்பதில்ல, எங்களுக்கு அவங்களுடைய முரண்பாடான இது. அதனால எங்கள் பொதுச்செயலாளர்கிட்ட இதெல்லாம் கேளுங்க, கரெக்டாக விளக்கமாக சொல்லுவார். அடுத்து வரப்போற மதுரைக்கு வர அரசு நிகழ்ச்சிக்கு ஒரு 10,000 ரூபாய் வசூல் பண்ணாதான் ஒரு சர்ச்சை ஒன்று போயிட்டு. ஆமாம், அதை பற்றி அது சம்மந்தப்பட்ட அமைச்சர் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இல்லைன்னு முதல்ல சொல்லிட்டாரு, அப்புறம் துறை ரீதியாக விசாரிக்க சொல்லிங்க. அப்படி இருந்தனா நாங்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. சார், பாமக அந்த பள்ளி சிறுமி, அந்த பள்ளி மாணவி வகுப்பறையை விட்டு வெளியே வச்சு தேர்வு எழுத விவகாரம் எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அது பெய்திய மாணவின்னு சொல்லிட்டு தாங்க. அதாவது இந்த அரசாங்கம் முழுக்க எல்லாமே இந்த அரசாங்கம் தவறு மேல் தவறு இழைக்கிறது. அதுதான் நடக்குது. இந்த பரீட்சை எழுதுகிற மாணவிகள்லாம் வெளியே வைக்கிறது, மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த நாப்கின் சரியாக கொடுக்கறது இல்லை. 100 நாள் வேலை திட்டத்துக்கு 150 நாளில் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு இந்த அரசாங்கம் சொல்லிச்சு. அப்புறம் என்ன, சம்பளம் உயர்த்தி கொடுப்போம்னு சொன்னாங்க. சம்பளம் உயர்த்தி கொடுக்கலாம் தேர்தல் இதில் அறிக்கையில் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ என்ன சொன்னாங்க, மத்திய அரசு மேலே குற்றம் சொல்கிறாங்க. கல்விக்கு நாங்களே நிதி ஒதுக்கணும்ன்றாங்க. எத்தனை செலவு பண்ணுறாங்க, வீண் செலவு. ஏன் உழைத்த மக்களுக்கு, கிராமப்புற மக்கள் உழைத்து வேகாத வெயிலில் பாடுபட்டான், அவங்களுக்கு மத்திய அரசு கொடுக்கலைனாலும் கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம்ல. இந்த அரசாங்கம் மத்திய அரசு 100 நாள் வேலை திட்டத்துக்கு கொடுக்கல, நாங்கள் கொடுத்துட்றோம் அந்த நிதியை அப்படின்னு கொடுத்துருக்கலாம்ல. எத்தனை வெட்டி சிரமம் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒரு நம்ம முதலமைச்சர் எங்கேயாச்சும் போனார்னா எத்தனை கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க. நேற்றைக்கு முன்தினம் பார்த்தீங்கன்னா ஊடகங்களில் ஃபுல்லாக விளம்பரம், முழு பக்க விளம்பரம். இந்த அரசாங்கம் வந்ததிலிருந்து பத்திரிகைக்கு கொடுத்துருக்க விளம்பரங்கள் பல ஆயிரம் கோடி கணக்கில் இருக்கும். அவ்வளோ கோடி கணக்கில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்களா? உங்களுக்கெல்லாம் டிவிக்கெல்லாம் விளம்பரம் உண்டா?